Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த கிளாஸஸோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ட்ரிபிள்இ ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட சம்மரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லியும். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாராவது ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க டெலகிராம் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஸோ யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் சூப்பர் பொசிஷன் தியரம் தான் பார்த்தோம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா இன் எனி லீனியர் நெட்வொர்க் containing 2 or more sources, the response in any element is equal to algebraic sum of the responses caused by individual sources acting alone while other sources are non-operative. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீனியர் நெட்வொர்க்கில் ஸோ வி ஹாவ் 2 or more sources அப்படின்னு இருக்கிறப்ப ரெஸ்பான்ஸ் இன் எனி எலிமெண்ட், அதாவது மேபி வோல்டேஜ் அக்ராஸ் எலிமெண்ட் ஆர் கரண்ட் டு தட் எலிமெண்ட் will be equal to algebraic sum of the response. அதாவது நம்ம இப்போ நம்ம நிறைய சோர்சஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸும் தனியாக ஆக்ட் பண்ணுறப்ப அதில் போகிற ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது ஃபுல்லுமே நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படிங்கிறது இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்சஸ் பட் நாட் பவர் ரெஸ்பான்சஸ். ஓகேங்களா? ஸோ உனக்கு வோல்டேஜ் சோர்சஸ் இருந்தாலும் கரண்ட் சோர்சஸ் இருந்தாலும் வி கேன் அப்ளை இட். ஓகேங்களா? பட் பவர் ரெஸ்பான்சஸ் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் லீனியர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இண்டிவிஜுவல் சோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்படி எடுத்துக்கிறப்ப வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் வி வில் ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் வி வில் ஓப்பன் சர்க்யூட் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா V1, இன்னொன்று V2. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கன்னா ஐ எம் கோயிங் டு கால்குலேட் த கரண்ட் த்ரூ R2. ஸோ R2 வழியாக போகிற கரண்ட்டை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ கரண்ட் த்ரூ R2 நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ஸோ நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சோர்சஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் V1 மட்டும் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ V1 ஆக்ட் ஆகிறப்ப எடுக்கிறப்ப V2 நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இஃப் தே ஆர் கிவன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூ வாண்ட் டு ட்ரா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு V1 மட்டும் ஆக்ட் ஆகிறப்ப எனக்கு என்ன கரண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா I2 நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்தது V2. ஸோ V2 மட்டும் ஆக்டிங் அலோன் அப்படின்னா V1 நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்குவோம். இப்போ நான் கரண்ட் த்ரூ R2 என்ன எடுத்துக்கன்னா I2 டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு கரண்ட் த்ரூ R2ங்கிறது என்னவா இருக்குன்னா கரண்ட் த்ரூ R2 when V1 is acting plus when current through R2 when V2 is acting. அப்போ I2 plus I2 dash தான் பார்த்தீங்கன்னா current through R2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் இன் எனி எலிமெண்ட் வில் பி ஈக்குவல் டு algebraic sum of responses through the elements when sources acting alone அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ I2ங்கிறது will be equal to I2 plus I2 dash இருக்கு. ஓகேங்களா? ஸோ this is about சூப்பர் பொசிஷன் தியரம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.